இயேசுவினுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற தவ காலத்தில் இயேசுவுக்கு யார் பாடுகளை கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் தியானிக்க வேண்டும். இன்றும் இயேசுவினுடைய வேதனைக்கு காரணம் பிலாத்துவினுடைய அரண்மனை ஊழியர்கள், யூத தலைவர்கள் என பார்ப்பது என்பது பழைய பார்வை. இந்த 2026 இயேசுவினுடைய பாடுகளுக்கு மகிமைக்கும் யார் காரணம் என யோசிக்க வேண்டும். அதை யாரோ என்கின்ற எல்லையிலிருந்து நமக்கு அருகில் கொண்டு வந்து இயேசுவினுடைய பாடுகளுக்கு மகிமைக்கும் நடுவில் நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை, என் வார்த்தை எப்படி இருக்கிறது? என்னுடைய சிந்தனை, சொல், செயலால் நான் இயேசுவுக்கு மகிமை கொடுக்கிறேனா? உயிர்ப்பின் பிள்ளையாய் இருக்கிறேனா? அதனுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் என் சிந்தனையும் சொல்லும் செயலும் இயேசுவுக்கு இன்னும் ஆணிகளை, முள்முடிகளை, சாட்டை அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை என் வாழ்வு இயேசுவுக்கு உயிர்ப்பினுடைய மகிமையை இன்னும் ஒரு அழகாய் ஒரு போக்குவரத்து கொடுக்கும் என சொன்னால் நாம் மகிழ வேண்டும். ஏனெனில் நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இயேசுவை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும் என சொன்னால் பிறரை பார்த்து, விவிலிய கதாபாத்திரங்களை பார்த்து இவர்கள் இயேசுவை கொன்றார்கள் என்று சொல்வதை விட நானும் சமகாலத்தில் இயேசுவை கொலை செய்து கொண்டிருக்கிறேன் என சொல்லி நம்மீது நாம் பழி போட வேண்டும். இயேசுவை கொல்பவர்களாக அல்ல, இயேசுவின் உயிர்ப்பில் பங்கெடுக்கிற மக்களாய் வாழ்வதற்கு தேவையானபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.